Hello my dear subscriber and viewers, welcome back to Akshara Akshita 2023 channel. இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு என்ன ஷேர் பண்ண போகிறேன்னா கோடிங் கைட்லைன்ஸ் ஃபார் லாப்ரோஸ்கோப்பி. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு கொலனோஸ்கோப்பியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதுக்கு முன்னாடி வீடியோவில் எண்டோஸ்கோப்பி. ஸோ இப்போ வந்து லாப்ரோஸ்கோப்பியை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய சேனலை இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல்னு செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற ஃப்யூச்சர் வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஓகே, நம்ம இப்போ கோடிங் கைட்லைன்ஸ் பற்றி பார்க்கலாம். இப்போ சர்ஜிக்கல் லாப்ரோஸ்கோப்பி வந்து இன்க்ளூட்ஸ் டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பி. அதாவது டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பி எல்லாமே வந்து சர்ஜிக்கல் லாப்ரோஸ்கோப்பி பண்ணும்போது இன்க்ளூடட் ஆகிடும். டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பி தனியாக பில் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஓகே, இஃப் டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பி பண்ணிவிட்டு அந்த டயக்னோஸ்டிக் மூலயமா ஒரு கண்டிஷனை கண்டுபிடிச்சி அது வந்து சர்ஜரி பண்ணுறதுக்கு லீட் பண்ணிச்சுனாக்கா, சேம் என்கவுண்டர்லேயே லீட் பண்ணிச்சுனாக்கா, அப்போ வந்து நம்ம டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பியும் என்ன ப்ரொசீஜர் பண்ண போகிறாங்களோ அதனுடைய சர்ஜிக்கல் லாப்ரோஸ்கோப்பி ப்ரொசீஜரையும் ஒன்றா சேர்ந்து கோட் பண்ணிக்கலாம். சப்போஸ் சேம் டேவே டயக்னோஸ்டிக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷன் பண்ணி அன்றைக்கே வந்து டெசிஷன் பண்ணுறாங்க சர்ஜரி பண்ணுறதுக்கு. ஸோ அப்போது டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பி லீட்ஸ் டு சர்ஜிக்கல் லாப்ரோஸ்கோப்பி சேம் என்கவுண்டராக இருந்தாக்கா ரெண்டுமே ஒன்றா பில் பண்ணிக்கலாம். ஓகே, அப்புறம் லாப்ரோஸ்கோப்பி வந்து சர்ஜிக்கல் சைட்டை வந்து அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் லாப்ரோஸ்கோப்பி பண்ணுறாங்க அப்படின்னும் போதும் நம்ம வந்து தனியாக பில் பண்ண வேணாம். லாப்ரோஸ்கோப்பி மெத்தடு மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட. ஸோ நான் இப்போ சொன்ன பாயிண்ட் எல்லாமே வந்து நார்மல் பேசிக் எண்டோஸ்கோப்பிலே நான் சொல்லியிருப்பேன். பட் எல்லா ஸ்கோப்பிலையும் வரும்போதும் இந்த பாயிண்ட்ஸ்லாம் வந்து மேண்டட்ரி. ஸோ இதை சொல்லிட்டு தான் சொல்ல முடியும். அதனால் நான் திருப்பி உங்களுக்கு இந்த மாதிரி ரிப்பீட்டடு பேசிக் கைட்லைன்ஸ் சொல்லும்போது உங்களுக்கும் மனசில் பதிவாகும். ஓகேவா? ஸோ அப்போ எல்லா ஸ்கோப்பையும் சொல்லும் போதுமே பேசிக் கைட்லைன்ஸுன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதையும் சொல்லிட்டு தான் நம்ம வந்து அதனுடைய கரண்ட்டோடைய இதவையும் சொல்ல முடியும். ஓகே, இப்போ லாப்ரோஸ்கோப்பி வந்து சர்ஜிக்கல் சைட்டை அக்சஸ் பண்ணுறதுக்காக தான் லாப்ரோஸ்கோப்பி பண்ணுறாங்க மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது அப்படின்னா நம்ம வந்து லாப்ரோஸ்கோப்பியை தனியாக பில் பண்ண வேணாம். ஓகேவா? அதுக்கப்புறம் ஸோ இதுக்கு முன்னாடி நான் சொன்ன மாதிரியே இப்போ டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பி வந்து டிசிஷன் பண்ணுறாங்க அன்றைக்கி கண்டிஷன் கண்டுபிடிச்சி ஓப்பன் மெத்தடோ இல்லை சர்ஜிக்கல் லாப்ரோஸ்கோப்பி பண்ணுறதுக்கு டிசிஷன் பண்ணுறாங்கன்னா அப்போ ரெண்டுமே ஒன்றா பில் பண்ணிவிட்டு 58 மாடிஃபையர் ஸ்டேஜ்டு ஆர் பிளான்டு ப்ரொசீஜர்ன்ற ஒரு 58 மாடிஃபையரை யூஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் பயோப்சி. ஸோ பயோப்சியில் என்ன கைட்லைன்ஸ்னால் லாப்ரோஸ்கோப்பி வித் பயோப்சின்னு 49321 கோடு இருக்குது. ஸோ பயோப்சி வந்து டயக்னோஸ்டிக் பர்பஸ்க்காக பண்ணியிருக்காங்க. அப்போ அது வந்து டிசிஷன் டு ப்ரொசீட் வித் ஓப்பன் இல்லைனா லாப்ரோஸ்கோப்பி எக்டமி ப்ரொசீஜர் வந்து பண்ண போகிறாங்க அப்படின்னா அப்போ 49321 வந்து நம்ம அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். எக்டமி ஏதாவது ஒரு என்ன எக்டமி பண்ணுறாங்களோ அந்த எக்டமி ப்ரொசீஜர் கோடு கூட. சப்போஸ் இஃப் லாப்ரோஸ்கோப்பி வித் பயோப்சி வந்து டிஃப்ரெண்ட்டாக ஏதோ ஒரு பர்பஸ்க்காக அதாவது அந்த மார்ஜினை அசஸ் பண்ணுறதுக்காகலையோ இல்லை அந்த ரிசெக்ஷன்லேயோ அந்த மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட அப்படி மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட அந்த மார்ஜினை வந்து அசஸ் பண்ணுறதுக்காக பண்ணியிருக்காங்க அப்படின்னும் போதெல்லாம் நம்ம பயோப்சியை வந்து செப்பரேட்டாக பில் பண்ண வேண்டாம். ஸோ பயோப்சி நார்மலாகவே நம்ம மெயின் ப்ரொசீஜர் கோடு கூடயே இன்க்ளூடட் ஆகிடும். எப்போ ஒன்றா சேர்ந்து பில் பண்ணலாம் அப்படின்னா ஸோ அன்றைக்கி பயோப்சி பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து டிசிஷன் பண்ணி மெயின் ப்ரொசீஜர் பண்ணுறதுக்காக டிசிஷன் பண்ணுறாங்க அப்படின்னா அப்போ ரெண்டு ப்ரொசீஜரையும் நம்ம தனியாக பில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் லாப்ரோஸ்கோப்பி வந்து இதுவும் நார்மலான நம்ம பேசிக் கைட்லைன்ஸ் தான். லாப்ரோஸ்கோப்பி கன்வெர்ட்டட் டு ஓப்பன் ப்ரொசீஜராக இருந்துச்சுன்னா நம்ம எந்த ப்ரொசீஜர் வந்து ஃபைனலாக சக்ஸஸ் ஆகுதோ ஓப்பன் ப்ரொசீஜர் சக்ஸஸ் ஆச்சுன்னா ஓப்பன் ப்ரொசீஜரை மட்டும் கொடுக்கலாம். ஸோ சர்ஜிக்கல் லாப்ரோஸ்கோப்பியோ இல்லை டயக்னோஸ்டிக் லாப்ரோஸ்கோப்பியோ எந்த ப்ரொசீஜர் மூலயமா கடைசியாக அந்த சர்ஜரிக்கு சக்ஸஸ் ஆகுதோ ஸோ அந்த ப்ரொசீஜர் தான் கொடுக்கலாம். எக்ஸாம்பிள் லாப்ரோஸ்கோப்பி கன்வெர்ட்டட் டு ஓப்பன் மெத்தடாக இருந்தால் ஓப்பன் மெத்தட் தான் ஃபைனலாக கொடுக்கலாம். ஆனால் லாப்ரோஸ்கோப்பி கன்வெர்ட்டட் டு ஓப்பன்ட்டு ஐசிடி கோடு நம்மளுக்கு ஒன்று இருக்குது. ஸோ ஐசிடி கோடு நம்ம கொடுக்கலாம். அப்போ தான் நம்ம இண்டிகேட் பண்ணுறோம் ஓகே லாப்ரோஸ்கோப்பி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஓப்பன் வந்து முடிச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி ஒன்று ஸ்டேட்டஸ் கோடு வந்து ஐசிடி
ஐசிடியில் இருக்குது. அந்த ஐசிடி கோடை அடிஷ்னலாக பில் பண்ணிக்கலாம். அடிஷ்னலாக கோடு கொடுக்கணும் கண்டிப்பாக. எப்போல்லாம் வந்து லேப்ரோஸ்கோப்பி கன்வெர்ட்டட் டு ஓப்பன் மெத்தடு இருக்கோ அந்த சினாரியோவில் எல்லா சினாரியோலையுமே நம்ம ஐசிடி கோடை வந்து ஸ்டேட்டஸ் கோடை கொடுக்கணும். லேப்ரோஸ்கோப்பி கன்வெர்ட்டட் டு ஓப்பன்ன்ற ஒரு ஐசிடி கோடு இருக்குது. ஓகே, அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோப்பி லைசிஸ் ஆஃப் அடிஷன்ஸ் 44180 58660 வந்து அடிஷ்னலாக மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட பில் பண்ண வேண்டாம். சப்போஸ் வந்து இப்போ இன்பேஷண்ட்டில் ஒரு எக்டமி பண்ணுறாங்க, லேப்ரோஸ்கோப்பி மெத்தடில் ஒரு மெயின் ப்ரொசீஜர் பண்ணுறாங்க, ஆனால் அதிகமாக லைசிஸ் ரொம்ப அதிகமாக இருக்குது. அதை வந்து ஒரு 2 hours 1 hour அப்படின்னு ஒரு ஹவர்ஸ் பேஸ் பண்ணி அவ்வளோ நேரம் நான் ஸ்பெண்ட் பண்ணி அந்த லைசிஸ் ஆஃப் அடிஷன்ஸை வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்னு நம்மளுக்கு டாக்குமெண்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்து இன்க்ரீஸ்டு மாடிஃபையர்ன்ற ஒரு 22 மாடிஃபையரை தான் நம்ம பில் பண்ணணுமே தவிர 44810 அதனுடைய ப்ரொசீஜர் சிபிடியை வந்து நம்ம பில் பண்ண வேண்டாம். ஏன்னா இது ரொம்ப பேசிக்கான ஒரு ப்ரொசீஜரு. கண்டிப்பாக மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது லைசிஸ்லாம் அடர்ஷன்ஸ்லாம் இருந்துச்சுன்னா அதை வந்து லேப்ரோஸ்கோப்பி லைசிஸ் ஆஃப் அடர்ஷன்ஸ் வந்து அந்த பேசிக் ப்ரொசீஜரை பண்ணிட்டு தான் மெயின் ப்ரொசீஜரை பண்ணுவாங்க. ஸோ அப்போ வந்து நம்ம அந்த லேப்ரோஸ்கோப்பி லைசிஸ் ஆஃப் அடிஷன்ஸை அடிஷ்னலாக பில் பண்ண வேண்டாம். நம்மளுக்கு வந்து ப்ராப்பரான ஒரு நோட்டு இருந்துச்சுன்னா 22 மாடிஃபையர் கொடுக்கறதுக்கு 22 மாடிஃபையர் வேணால் அடிஷ்னலாக கொடுத்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இப்போது லேப்ரோஸ்கோப்பி அப்பெண்டக்டமி கோடு வந்து மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது நார்மல் அப்பெண்டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறாங்க அப்படின்னா நம்ம பில் பண்ண வேண்டாம். பட் டிசீஸ்டு அப்பெண்டிக்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க, அதுக்கு தனியாக நம்மளுக்கு மெடிக்கல் நெசசிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை தனியாக பில் பண்ணிக்கலாம். பட் மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது இன்சிடெண்ட்டாக வந்து அப்பெண்டிக்ஸ் வந்து ரிமூவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்சிடென்டல் லேப்ரோஸ்கோப்பி அப்பெண்டக்டமிலாம் வந்து நம்ம அடிஷ்னலாக பில் பண்ண மாட்டோம், இன்சிடென்டல் அப்படி இருந்தாலும். ஓகேவா? அடுத்தது ஃப்ளூரோஸ்கோப்பி வந்து இன்டெக்ரல் காம்போனன்ட் ஆஃப் ஆல் லேப்ரோஸ்கோப்பி ப்ரொசீஜர். ஸோ அதனால ஃப்ளூரோஸ்கோப்பியோட ப்ரொசீஜர் கூட நம்ம அடிஷ்னல் பில் பண்ண மாட்டோம், லேப்ரோஸ்கோப்பி ப்ரொசீஜர் கோடு கூட. அதுக்கப்புறம் லேப்ரோஸ்கோப்பி வந்து வாஷிங், இன்ஃப்யூஷன், ரிமூவல் ஆஃப் ஃப்ளூயிட் ஃப்ரம் பாடி கேவிட்டி, ஸோ இதெல்லாம் வந்து தனியாக வந்து பில் பண்ண வேண்டாம். அதாவது அதனோட சிபிடி வந்து 49082 49083 49084 பேராசென்டசிஸோடைய கோடு, பெரிட்டோனியல் லாவேஜ். ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப பேசிக் ப்ரொசீஜரு மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது. ஸோ அதனால இந்த பேசிக் ப்ரொசீஜர்ஸ்லாம் மெயின் ப்ரொசீஜர் பண்ணும்போது நம்ம பில் பண்ண வேண்டாம். ஓகே, அடுத்த பாயிண்ட் என்னென்னா இன்ஜெக்ஷன் ஆஃப் ஏர் இன்டு அப்டாமினல் ஆர் பெல்விக் கேவிட்டின்ற ஒரு ப்ரொசீஜர் இருக்குது. ஸோ லேப்ரோஸ்கோப்பி மெத்தட் தான். 49400 கோடு இன்ஜெக்ஷன் ஆஃப் ஏர் ஆர் கான்ட்ராக்ட்ஸ் இன்டு பெரிட்டோனியல் கேவிட்டி. அதாவது அது வந்து செப்பரேட் ப்ரொசீஜரோடைய டிஸ்கிரிப்ஷனே வந்து செப்பரேட் ப்ரொசீஜரு. ஸோ இந்த ப்ரொசீஜர் பண்ணும்போது மெயின் ப்ரொசீஜர் கூட இந்த ப்ரொசீஜரை நம்ம பில் பண்ண மாட்டோம். இந்த ப்ரொசீஜர் வந்து ஒரு இன்டெக்ரல் பார்ட் ஆஃப் தி நிறையா லேப்ரோஸ்கோப்பி ப்ரொசீஜர் கோடு கூட இன்டெக்ரல் பார்ட்டு தான். ஸோ அடிஷ்னலாக நம்ம பில் பண்ண வேண்டாம். ஓகே கைஸ், லேப்ரோஸ்கோப்பியோடைய கோடிங் கைட்லைன்ஸும் இவ்வளோ தான் இருக்குது. சிம்பிள் இது தான். ஸோ நம்ம பேசிக் திங்ஸ் தான் பார்க்கணும். மெயின் ப்ரொசீஜர் கோடு கூட எதெல்லாம் பில் பண்ணக்கூடாது, எதெல்லாம் நம்ம பில் பண்ணலாம் அப்படின்றத மட்டும் பேசிக்காக நம்மளுக்கு தெரிஞ்சுக்கிட்டா போதும். ஸோ ஓகே கைஸ், இந்த இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அடுத்த டைஜஸ்டிவ் சிஸ்டத்துடைய பார்ட்டு 4 வந்து பார்க்கலாம். ஓகே guys, thank you so much for watching. Thank you. Bye bye.